இப்ப தமிழ் சினிமால அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுல கங்குவா படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுறதா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ரஜினியோட வேட்டியன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் வெளியாகி இருக்கிறத தொடர்ந்து இப்போ கங்குவா ரிலீஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு கங்குவா ஹீரோ சூர்யா மெய்யழகன் ஆடியோ ரிலீஸ்ல சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமும் அவரே சொல்லியிருக்காரு. என்னடா மெய்யழகன் படத்துல பாடலே இல்லைன்னு சொன்னாங்க, இதுல என்ன ஆடியோ லான்ச் கேக்குறீங்களா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப சூர்யா அதுக்கான காரணமும் அவரே சொல்லியிருக்காரு. வேட்டையருக்கு நம்ம மரியாதையாக நம்மளுக்கு மூத்தவர், அந்த மூத்தவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவங்க படம் வரதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மூத்த நடிகருக்கு வழிவிட்டு நாங்க எங்களோட படத்தோட ரிலீஸ தள்ளி வச்சிருக்கோம்னு சொல்லி பின்வாங்கிட்டாரு. இதுல பல பேரு சோசியல் மீடியால சூர்யாவை ட்ரோல் பண்ணிக்கிட்டும் வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வேட்டையன் அப்புறம் அமரன் மூவியும் களத்துல இருக்கு. அமரன் மூவியோட ட்ரைலர் ரீசெண்டா வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்த நிலையில வேட்டையன் படத்தோட எந்த வித அப்டேட்டும் வெளியாகாம இருந்தது. பட் இப்போ வேட்டையன் படத்தோட சாங் வெளியாகி வியூஸ் அள்ளி குவிச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த போட்டியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே உருவாகி இருக்கிற அஜித்தோட விடாமுயற்சி படத்தை பத்தின எந்தவித அப்டேட்டும் வெளியாகாம இருக்கிற நிலையில இந்த வீக்காவது ஏதாவது அப்டேட் வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. இப்போ வேட்டையன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் மத்த ரெண்டு படங்களோட கதி என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனா எப்படி காட்சி பாப்பீங்க அப்படிங்கிறது கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.